இது பக்கா லைக் அரேஞ்ச் மேரேஜ். ஸோ அவங்க ப்ரொஃபைல் எனக்கு காமிச்சாங்க வீட்டில். ஃபஸ்ட்டு பொண்ணு ஃபோட்டோ பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு எனக்கு. அப்புறம் இந்த பொண்ணு கட்டினா இந்த பொண்ணு தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் கேட்க சொல்லி இது வந்து பயங்கர ஐஸா. அப்புறமேட்டு செட்டாங்க மாதிரி தெரிஞ்சது பொண்ணும் அதே அவங்க சைடில் அதே தான் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த பையனை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ண சொல்லி அவங்களும் கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ 2 சைடு வீட்லேயும் பேசி 2 பேருக்கு பிடிச்சிருந்தங்காட்டி அரேஞ்ச் மேரேஜ். நான் வந்து டீ குடிச்சிட்டே பேச போகிறோம். கேஷுவல் கான்வர்சேஷன். நீங்க ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே பேசுங்க. நீ வந்து கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். கேட்டுட்டு தலைய மட்டும். ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஎஸ்ல இருந்தேன் அப்போ ஸோ வீடியோ காலில் தான் பார்த்தேன். நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சுருந்தேன். இந்த மாதிரி சரி ஒரு ½ அன் ஹவரில் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது பேசி லைஃப் கோல்ஸ் ஹாபிஸ் என்னென்ன எனக்கும் அவங்களுக்கு செட் ஆகுதா அப்படிலாம் பார்க்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் டிபிக்கல் கொங்கு திங் ஃபோனை கொடுத்தாங்க. அவங்க நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி கேட்டு அம்மாட்ட கொடுக்குறேங்க அப்படின்னு ஃபோனை கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்லேயும் பார்த்து பேசிட்டு வந்துட்டாங்க. இதை வச்சு டிசைட் பண்ணி சொல்லிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு அப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஓகே சொல்லிட்டேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு என்னன்னா லைக் ஒன்று இப்போ தெரிஞ்சுக்கலாம், சரி மால் எப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கேட்டெல்லாம் தெரியும்ல, அதனால கேட்கலாம் போது நீ ஆமாங்க நல்லா இருக்கீங்களா, என்ன படிச்சுக்கிறீங்க அப்படி அவ்வளோதாங்க, சரிங்க அப்படியா என்ன கேட்குறது. பேசிக்கலாகவே நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுன்னா ரொம்ப நர்வஸ் ஆயிடுவேன். ஐயோ என்கிட்ட வீடியோ கால் பண்ணுறப்ப என்கிட்ட எதுக்கடா ஃபோன் கொடுக்குறாங்க, கம்முன்னு நெக்ஸ்ட் பர்சனுக்கு மாற்றிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் நார்மலாகிட்ட வீடியோ கால் பேசவே ரொம்ப தடுமாறுவேன். லைக் ஃபோனாக இருக்கட்டும் வீடியோ கால் இருக்கட்டும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நர்வஸ்னஸ் முடிஞ்சுது. அப்புறம் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிது. அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவங்க சொன்ன மாதிரியே அவங்க பண்ணால் எனக்கு அப்பட்டமாக தெரிஞ்சுருந்தீங்களா, எனக்கு வீடியோ கால் தெரிஞ்சு அவங்க நர்வஸாக இருக்காங்க அப்படின்னு எப்போ ஃபோனை அடுத்து தள்ளான்ட்டு இருந்தாங்க. சரி நானும் அப்புறம் பெருசாக ஒன்று கொஸ்டின் கேட்கல, சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். மாளவிகாட்ட பிடிச்ச பெஸ்ட் திங் நிறையா இருக்குது. பட் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அஃபெக்ஷனேட் அண்ட் ரொம்ப கேரிங். லைக் கான்சியஸாக இருப்பாங்க. எனக்கு எது பிடிக்குது, எனக்கு எது பிடிக்கல, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப யோசிச்சு செய்வாங்க. நானே பெரிய ஓவர் திங்கர், என்னை விட பெரிய ஓவர் திங்கர் அவங்க. ஸோ அதனால் எனக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தது அந்த கேரக்டர்ஸ். எனக்கு ஈக்குவலாக வைப்ஸ் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு வந்து சரி இவங்க செட் ஆவாங்க, நான் என்ன யோசிக்கிறனோ அதே தாட் ப்ராசஸ் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அதனால் சரி நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக லைஃப்பை டேக் ஓவர் பண்ணிட்டு போக முடியுங்கிற நம்பிக்கையில் தான் ஓகே சொன்னேன் அவங்களுக்கு. ஆனால் எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் நேரில் வந்து பார்த்தேன்ல, அப்போது பார்த்தோன்னே ஐயா ஃப்ளாட் சாரி வேறு கட்டிக்கிறியா. ரொம்ப இப்போயே கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது, ரொம்ப ஐஸ் வைக்க வேண்டாம். சரி வெயிலுக்கு இதமாக கொஞ்சம் இருப்போமே அப்படின்னு. இப்போ இருந்தே பொண்ணாட்டுக்கு ஐஸ் வச்சா தானே நாளைக்கு எதாவதுன்னா கரெக்ட் தான் அப்படின்னு சமாளிச்சுக்கலாம். ஓ
சில்லான சிறுக்கி என் வாழ்வு உலுக்கி நுழைஞ்சாலே அடியே நிதானே எல்லாம் என் நெஞ்ச உடைச்சு பாலங்கள் அமைச்சு பேரன்பாதில நுழைச்சாலே அடியே நிதானே எல்லாம் அடியாரோ நீ யாரோ என் வாழ்விலே வந்ததேனோ ஆகாயம் தீர பல ஆசை தந்தது ஏனோ கண்ணாடியே கண்ணாடியே நீ மட்டும் போதும் எனக்கு. ஆள் வந்து கொஞ்சம் ஷை டைப்பு. நான் பயங்கரமாக புலம்புவேன். லைக் ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் ரொம்ப புலம்புவேன். ஆனால் அவர் வந்து அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போவார். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. லைக் நான் என்ன புலம்புனாலும் அதை ஓகே பரவாயில்ல எடுத்துகிட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி ஒரு டைப். ஸோ எனக்கு அந்த குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும். எனக்கு பேசிக்கலாக அந்த சர்ப்ரைசஸ் பண்ணுறது பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு வந்து ஆங்ஷியஸ்னஸ் நிறையா இருக்குது. அதனால் சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொன்னால் என்னென்னு சொல்லுங்கள், இப்போவே சொல்லுங்கன்னு கேட்பாங்க. எனக்கு என்னென்னா நிறைய சர்ப்ரைஸ் பண்ண பிடிக்கும். ஸோ என்னோட ரிசப்ஷன் அட்டையர், வெட்டிங் அட்டையர்லாம் அவங்களுக்கு நான் காமிக்கவே இல்லை. பேசிக்கலாக சொல்லியிருந்தேன், சரி அவன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கலாம், நான் போட்டு வந்த அப்புறமேட்டு பார்க்கட்டும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காமிக்கவே இல்லை. அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நான், அந்த ரிசப்ஷன் சாரி எனக்கு எடுத்தது தெரியும், பட் ஆனால் போலாம் நீங்கள் காமிக்காத, எனக்கு வேப்பனில் காமிக்காத, நான் வந்து நேரில் பார்த்துக்கிறேன், அப்போ எனக்கு அந்த வாவ் மொமெண்ட் இருக்கும் அதுக்கெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இங்கே போட்டு வந்தப்போ தான் நான் பார்த்தேன். நான் பார்த்தோன்னே ஐயா ஃப்ளாட்டு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. உலகம் முழுசா நீதான், வேறெவரும் எனக்கு இங்க வேணாம். யாரடி நீ என்ன தேடி வந்த, நீ இல்லாம வாழ்க்கையே எனக்கில்ல. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஜாலியாக காலேஜ் போயிட்டு லைக் எதை பற்றியும் கண்டுக்காமல் இன்னும் லைக் நான் இப்போ பிஜி பண்ணிகிட்ருக்கேன். ஜாலியாக காலேஜ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு அந்த மாதிரி இருந்துட்டு லைக் வெட்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகணும். ஆனால் லைக் ரொம்ப ஹாப்பியாக போகணும்னு மட்டும் எனக்கு தெரியும். பட் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது. மாயம் தீராத மழலை பூவி, சாயம் போகாத திவலை தேனி, வானாவில் வீழ்ந்தாய் மழையே, மார்பில் ஊற்றாகும் சுவையே வா. கண்ணே கனவே காரழகே கனிந்தேனே, கண்ணே கனவே பண்ணே பரிவே பேரழகே பிழைத்தேனே, பண்ணே பரிவே. கடகடவென கவலைகள் கரைகிற நேரமே, படபடவென புதியவை இனிதாய் காணுமே, தொட பெரு உணர்வுகள் தொடர்ந்திடும் நாளுமே, தடதடவென இமைகளில் அழகிய தாளமே. நான் ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இந்த உலகத்தையும் உனக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டணும்னு ஆசை. ஸோ அது என்னோடய ப்ராமிஸ். ஸோ லைஃப் லாங் ஜேர்னி நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ எல்லா பக்கமும் சுற்ற போகிறோம். இதே லவ் அண்ட் அஃபெக்ஷனோட கடைசி வரைக்கும் இருப்போம்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் ப்ராமிஸுங்கிறது ஒன்றும் இல்லை, லைக் இதே மாதிரி ஹாப்பியாக எப்பயுமே ட்ராவல் பண்ணணும், அவ்வளோதான். கண்ணே கனவே காரழகே கனிந்தேனே, கண்ணே கனவே பண்ணே பரிவே பேரழகே பிழைத்தேனே, பண்ணே பரிவே.
லவ் மேரேஜ்னு கேட்டுட்டாங்க. என் சைடு கேட்டாங்க நிறைய பேர். அந்த அளவுக்கு ஆமா. லவ் பண்ண ஆரம்பிச்சோம். ரெண்டு பேரும் இப்படியே பிளான் பண்ணி நீ தான் வேணும் நான் தான் வேணும் கட்டினவங்களாம் கட்டுவேன் அப்படின்ட்டு பண்ணியாச்சு. இப்போ சேர் சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு. நான் ஒன்று யூஎஸ் டைம் மாற்றிடுறேன். இப்போலேருந்து ட்ரைனிங் கொடுத்து இப்போலேருந்து ட்ரைனிங் கொடுத்து ஃபுல்லாக யூஎஸ் டைம் மாற்றினா தான் அங்கே வந்து உனக்கு ஈஸியாக இருக்கும்.